ஹாய் ஸ்டாலின் சார், என்ன எலெக்ஷன் ஒர்க்ல ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? நான் தான் யாழினி, மெடிக்கல் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன். போன வீடியோல ஏஐ ஸ்லாப் வீடியோஸ் மூலமா வர பிரச்சனைகளை பத்தி பார்த்தோம். அப்ப சிட்டு என் காலேஜ்க்கு வந்தான். சென்னையில பரந்தூர் விமான நிலையம் வரது மூலமா மக்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான். திரு மச்சேந்திரநாதன் குழு போட்டு என்வாயன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வெளியே கொண்டு வரதுக்காக நானும் இனி சிட்டு கூட சேர்ந்து சிக்னேச்சர் கேம்பெயின் நடத்தலாம்னு முடிவெடுத்துட்டேன். நமக்கு தேவையானது 1,00,000 கையெழுத்துக்கள் மக்களே. நீங்க போடலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் போடலாம், உங்க ஃபேமிலி போடலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கீழே கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்க, அங்க இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. விவசாயம் காப்போம் மக்களே. வெல்கம் டு தி ஷோ गाइस. மாற்றுத்திறனாளிகள் சென்ற வாரம் பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் 700க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திருக்காங்க. அரசாங்கம் கொடுக்கிற மாச பென்ஷன் தொகையை உயர்த்தணும் அப்படின்ற காரணத்துக்காக. முக்கியமா அவங்க சொல்ற எக்ஸாம்பிள், ஆந்திர பிரதேஷ் மாநிலத்துல மாற்றுத்திறனாளிகளுக்கு மாசம் 6,000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க. ஃபுல்லி டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு மாசம் 15,000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா இதுவே தமிழ்நாட்டுல 40% டிசேபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு மாசம் 1,500 ரூபாய் பென்ஷனும், 60% மேல டிசேபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு வெறும் 2,000 ரூபாய் பென்ஷன் தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஃபுல்லி டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு ஒழுங்கா போஸ்டல் சர்வீஸ்ல கூட அவங்க பணம் அனுப்ப மாட்டாங்களா, மொய்க்க வரதான் இருக்காங்க. அரசாங்கம் கொடுக்கிறது 2,000 ரூபாய். இதுல என்ன வாழ்க வளமுடன். இந்த போராட்டம் முதல்ல பிப்ரவரி 10ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா இதுல இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வராத காரணத்தினால தான் திரும்பி பிப்ரவரி 17ஆம் தேதி போராட்டம் நடத்த ஆரம்பிச்சாங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி காவல்துறை மாற்றுத்திறனாளிகளை டீடைன் பண்ணி தந்தை பெரியார் கம்யூனிட்டி ஹால் கொண்டு போறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு நிலைமைக்கான சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட தலைவர் ஜெயந்தி பேசுறேன். சென்னைக்கு வந்து போராட்டத்துக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு காவல்துறை வந்து ரொம்ப அற்புதமா எங்களை ரொம்ப கையாண்டு இருக்காங்க. மணி இப்ப 12:30, இரவு 12:30. இரவு ஃபுல்லா எங்க சுத்தி வச்சிட்டு இருக்காங்க. சென்னையை பார்க்க வச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க சென்னையை பார்த்ததே இல்லாத மாதிரி இந்த சென்னை காவல்துறை நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமா நாங்க தமிழ்நாட்டுல இதை பாக்குறோம். ஆமா, கோயம்பேடு, அண்ணா நகர், கிண்டி, சைதாபேட், கிளாம்பாக்கம் இந்த எல்லா இடத்துக்குமே பஸ்ல ஒரே நைட்ல கைடு மாதிரி டூர் சுத்தி காமிச்சிருக்காங்க. இந்த போலீஸ் ரிப்போர்ட்ல கீழே கூட ஸ்பான்சர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ்னு போட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். முக்கியமா மாற்றுத்திறனாளிகள் டீடைன் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கான தண்ணி, சாப்பாடு, பாத்ரூம் போறது கூட எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுக்கல. அதுவும் சில மாற்றுத்திறனாளிகள் சொந்த காசுல வாட்டர் பிரெட் பேக்கெட் எல்லாம் வாங்கினாங்களா, அதையும் போலீஸ்காரங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு இதுல குற்றம் சாட்டிருக்காங்க. இதெல்லாம் படிக்கும் போது என்ன நியூஸ் ஆர்டிகல் மாதிரியா இருக்கு, ஏதோ பால்வாடி ஸ்கூல் ரிப்போர்ட் கார்டுல எழுதுற கண்டென்ட் எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. குமார் a decent kid, but why is he always stealing lunch boxes from other people? நான் இல்ல, முதல்ல அவன் தான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்தான். பட் ஜோக்ஸ் அபார்ட், இந்த போராட்டக்காரர்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் நடந்த இந்த பிரச்சனையில மாற்றுத்திறனாளிகள் சங்கம் ஜெனரல் செக்ரட்டரி ஜான்சி ராணி அவர்கள் மயக்கம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாங்க. தெளிவா சொல்லிக்கிறோம், இது முதல் வாட்டி நடந்தது கிடையாது. 2022லயும் மாற்றுத்திறனாளிகள் சென்னை, மயிலாடுதுறை, திருச்சி, கடலூர், மதுரை மார்ச் மாசம் 100கணக்கான பேர் போராட்டம் நடத்திருந்தாங்க. அப்போ மாச பென்ஷன் வெறும் 1,000 ரூபாய் தான் இருந்துச்சு. இது எங்களுக்கு 3,000 ரூபாய் ஏத்திட்டாங்க அப்படின்றது அந்த போராட்டத்தோட கோரிக்கையா இருந்துச்சு. அப்பயும் காவல்துறை இல்லீகல் டிடென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மதுரையில இருந்து சென்னையில ட்ரெயின்ல வர மாற்றுத்திறனாளிகளை டீடைன் பண்ணாங்க. பல ஊர்ல இருந்து பஸ்ல கிளம்பி வர மாற்றுத்திறனாளிகள் அங்கங்கே மடக்கி டீடைன் பண்ணிருந்தாங்க. காவல்துறை பார்ப்டு வயர் பேரிகேட்ஸ் எல்லாம் கூட கொண்டு வந்ததா சொல்றாங்க இந்த போராட்டம் பண்றதை தடுக்கிறதுக்காக. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, போராட்டம் நடந்ததே வெறும் 1,000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்ற பிரச்சனைக்காக தான். இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு செலவு பண்ணி பார்ப்டு வயர் பேரிகேட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த ஊர்லயே போய் எல்லாரையும் மடக்கி, இந்த ஹாலிவுட் படத்துல எல்லாம் அந்த SEAL 6 டீம் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாம் ரெடியா இருக்கும் சார், என்ன சார் பண்ணணும், என்ன சார் தடுத்து நிறுத்தணும். அங்க ஒரு பையன் கையில பலூன் வச்சிருக்கான் பாரு, அதை வெடிக்கிற நிலைமையில இருக்கு. அதை நம்ம எப்படியா தடுத்து நிறுத்தணும் சார். 10 ரூபாய் கொடுத்தா பலூன் வாங்கி கொடுக்க போறாங்க சார். இதுக்கு எதுக்கு சார் இவ்வளவு அரேஞ்ச்மெண்ட் பண்ணீங்க? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மார்ச் 2022ல நடந்த இந்த போராட்டத்தின் விளைவாதான் டிசம்பர் 2022 அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 500 ரூபாய் ஏத்தி தரதா அறிவிச்சாரு. அப்ப அவர் ஒரு ஸ்டோரி வேற சொல்லியிருப்பாரு பாருங்க. 1000 ரூபாயிலிருந்து 1,500 ரூபாயாக வரும் ஜனவரி 1ஆம் நாள் முதல் உயர்த்தி வழங்கப்படும். ஆடுகளை மேய்ப்பவர் ஒரே ஒரு ஆட்டை தனது தோளில் தூக்கி சுமந்து வருகிறார் என்றால் அந்த ஆடு நடக்க முடியாத நிலையில் இருக்கும். இதுதான் சமூக நீதி என்று எளிமையான விளக்கத்தை சொன்னவர் யார் தெரியுமா? நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அத்தகைய சமூக நீதியின் சிந்தனையின் அடித்தளத்தில் அமைந்திருக்கும் இந்த அரசானது எப்போதும் எந்த சூழலிலும் அனைத்து மக்களின் அரசாக இருக்கும். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் அரசாக இருக்கும்.
அஃப்கோர்ஸ் அடிப்பட்ட ஆளை தோல்ல தூக்கிட்டு வரது தான் சமூக நீதி. ரொம்ப அருமையான விஷயம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னது. ஒரே பிரச்சனைலாம் அந்த ஈவெண்ட்ல அவர் வெறும் பாதி கதை மட்டும் சொல்லி முடிச்சிருப்பாரு. மீதி கதையில என்ன ஆகும்னா மத்த ஆடுகள்லாம் வீட்டுக்கு போயிடுமா, இந்த ஆடை மட்டும் பிரியாணி கடைக்கு எடுத்துட்டு போவாங்க. சமூக நீதி பாரம்பரியம் படி அதை நல்லா சமைச்சு சாப்பிட்டு சமூக நீதி பில் கொடுத்துட்டு சமூக நீதி பாதையில நடந்து போயிடுவாங்க திருப்பி வீட்டுக்கு. இதை ஒரு புது நர்சரி ஸ்டோரி புக்கா கூட போட போறாங்கன்னு கேள்விப்பட்டோம். சரி, நாங்க தெளிவா சொல்லிக்கிறோம், வெறும் மாநில அரசாங்கம் மேல மட்டும் குற்றம் சொல்லல, மத்திய அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகள் மேல அக்கறை வைக்கிறாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இதே மாற்றுத்திறனாளிகள் சங்கம் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல்ல மத்திய அரசாங்கம் போட்ட யூனியன் பட்ஜெட் எதிர்த்து தான் போராட்டம் நடத்தியிருந்தாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ல ஃபண்ட் அலோகேஷன் கம்மி பண்ணதுக்கும் மாற்றுத்திறனாளிகளுடைய ஆக்சசிபிலிட்டிக்காகவும் சப்போர்ட்டுக்காகவும் எந்த விதமான ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ண அவங்க போராட்டம் நடத்தியிருந்தாங்க. ஆனா அப்படியே மத்திய அரசாங்கம் ஃபண்ட் அவங்களுக்கு அலோகேட் பண்ணா கூட கிரானிக் அண்டர் யூட்டிலைசேஷன், வீக் இன்ஸ்டிடியூஷனல் கெபாசிட்டி, ஃபிராக்மெண்டட் அக்கௌண்டபிலிட்டி, இந்த 3 காரணத்தினால அரசாங்கம் கொடுக்கிற ஃபண்ட்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் சேர மாட்டேதான். இப்போ இந்த ரீசென்ட் யூனியன் பட்ஜெட்ல கூட டிசபிலிட்டி பீப்புளோட எம்பவர்மெண்ட்டுக்கான டிபார்ட்மெண்ட்க்கு 350 கோடி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க ஃபண்ட் அலோகேஷன். 2 புது ஸ்கீம்ஸ் மாற்றுத்திறனாளிகளுடைய பெனிஃபிட்ஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்ஸ் உடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ்க்கு வெறும் 80 கோடி தான் ஃபண்ட் அலோகேஷன் பண்ணியிருந்தாங்க. 2025 இந்த டிசேபிள் பீப்புள் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் 141 கோடி திருப்பி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம், சரியா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாத காரணத்தினால. இது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறோம். சோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஃபைனான்ஸ் டர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். நார்மல் மக்களால அது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாது. சோ கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. இப்போ அல்வா கிண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து 2 நாள் கூட நம்ம சாப்பிட்டுறணும். அல்வா நல்லா ப்ரிப்பேர் பண்றது மட்டும் பத்தாது, அது டெலிவரி பண்றதுக்கும் நம்ம ஆள் அப்பாயிண்ட் பண்ணி உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். நீங்க மட்டும் அல்வா ப்ரிப்பேர் பண்ணிட்டு கரண்டியை தொட்டு பார்த்துட்டு பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு சொன்னா பத்தாது. இதே ஆர்டிக்கல்ல இந்த அண்டர் யூட்டிலைசேஷன் பிரச்சனைனால வீல் சேர், ஹியரிங் எய்ட், ப்ராஸ்தட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் கூட சப்சிடைஸ் பண்ண முடியாத நிலைமையை தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோ ஏப்ரல் 2023 நடந்த போராட்டம் அப்ப எடுத்தது. இந்த போராட்டத்துக்கான காரணம் 2022 அவங்க 1000 ரூபாய் பத்தாது 3000 ரூபாய் ஏத்தி கொடுங்க அப்படின்னு நடத்தினதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 500 ரூபாய் ஏத்தி கொடுத்து பெருந்தன்மையா அந்த ஆட்டு கதை சொன்னார் இல்லையா, இது எங்க வாழ்வாதாரத்துக்கு சுத்தமா பத்தாது, எங்களுக்கு மாத பென்ஷன் 5000 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்திருந்தாங்க. அந்த போராட்டம் நடந்த காணொலி பார்க்கும்போது அவங்க சொல்ற முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இப்ப சராசரியா ஒருத்தருக்கு வந்து மாசம் 15000 ரூபாய் செலவாகுதுன்னா இந்த 1500 ரூபாயோ 2000 ரூபாயோ எங்களுக்கு பத்தாது, அட்லீஸ்ட் 5000 ரூபாய் ஏத்தி கொடுத்தாது எங்களுக்கு காவாசி பிரச்சனை போகும்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு அந்த ரெட் பிக்ஸ் சேனல் ரிப்போர்ட்டர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாரு, 15000 ரூபாய் உங்களுக்கு மாசம் தேவைப்படுறது, கஷ்டமான நிலைமையில இருக்கீங்கன்னா நீங்க 15000 ரூபாயே கேட்கலாமே, ஏன் நீங்க வெறும் 5000 ரூபாய் கேட்டு போராட்டம் நடத்துறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லியிருப்பாரு, என்னன்னு பாருங்க. 5000 ரூபாய் பத்தாதுங்க, ஆனா இதை ஒரு பாதி சுமை எங்களுக்கு குறையும்னு சொல்ல வரேன். எங்க சுமை பாதி குறையும். சரி, இப்போ உங்களுக்கு பாதி எதுக்கு சுமை குறையணும்? உங்களுக்கு பூராமே உங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லாமல் போயிட்டா உங்களுக்கு நல்லது தானே சார்? இல்லைங்க, அப்படி இல்லை. மாநில அரசுக்கு நிறைய சுமைகள் இருக்குது, அதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் நாங்கள் அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்க விரும்பலை. அதனால் ஐயா எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களுடைய கோரிக்கையை அவங்க பரிசீலிக்கணும். இன்ஸ்பைரிங் ரைட். 500 ரூபாய் நீங்க ஏத்தி கொடுத்தது பத்தலன்னு போராட்டம் நடத்த வர மாற்றுத்திறனாளிகள் கூட நாம அரசாங்கத்துக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அப்படின்ற அக்கறையோட தான் போராட்டம் நடத்துறாங்க. இது வேற எந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்லயும் நம்மளால நினைச்சு கூட பார்க்கவே முடியாது. நீங்க ஆஃபீஸ் அப்ரைசல் மீட்டிங்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமா? சார், நான் கம்பெனிக்கு 1 கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்கேன், எனக்கு ஒரு 10000 ரூபாய் நீங்க ஹைக் கொடுக்கணும். ஏன் சார் 1 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணி கொடுத்தீங்க, 1 கோடி ரூபாய் கேட்கலாமே சார்? இல்ல சார், நான் கம்பெனிக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல. சார், இந்த அப்ரைசல் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாமா? இந்த வீடியோ பார்க்கும்போது சில முக்கியமான கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றாங்க, மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான ஆக்சசிபிலிட்டி சப்போர்ட்லாம் கிடைக்குதா, முக்கியமா இதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, முதல்ல மாற்றுத்திறனாளிகள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்திய அரசாங்கம் மாற்றுத்திறனாளின்னு ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா இதுக்கு 21 டைப்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அவங்க ரெகக்னைஸ் பண்றாங்க. இதுல கண் பார்வை இல்லாதவங்க, குறை பார்வை இருக்கிறவங்க, காது கேட்காதவங்க, உயரம் தடைப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் இருக்கு. சோ இதுக்குள்ள ஒரு பர்சன் வராங்க, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மருத்துவருடைய சான்றிதழ் தேவைப்படுது. மருத்துவருடைய கையொப்பம் வாங்குறதுக்கு அவங்களுடைய டிசபிலிட்டிக்கு ஏத்த மாதிரியான டாக்டர்ஸ் கிட்ட தான் போகணும். இப்ப மருத்துவர் இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்கன்னா இதை மாற்றுத்திறனாளி அலுவலகத்தை போய் அவங்க சப்மிட் பண்ணணும். அங்கதான் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை, ஒரு ப்ளூ புக் வந்து இவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. அந்த புக்ல அவங்க எழுதுற பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சொல்றாங்க. ஏன்னா இந்த பெர்சன்டேஜ்க்கு ஏத்த மாதிரி தான் அரசாங்கம் உங்களுக்கு உதவி தொகையை ப்ரொவைட் பண்ணுவாங்களா மாசம். 40% டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு 1500 ரூபாய், 60% டிசபிலிட்டிக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 2000 ரூபாய். ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. நான் பகத்சிங், தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட செயலாளர். 60% என்பது போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். ஆனா இந்த மாற்றுத்திறனாளி வந்து யார் அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. உங்க பேர் என்னம்மா? பொன்னம்மா சார். பொன்னம்மா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பாலக்கரம்பட்டியில இருந்து வரோம். எங்க? சானார்பட்டி ஒன்றியமா? போன தடவை உங்களுக்கு அடையாள அட்டையில எவ்வளவு போட்டிருந்தாங்க? 80% போட்டிருக்காங்க. இப்போ எவ்வளவு போட்டிருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். இப்போ இதுல வந்து 60% போட்டிருக்கு. இப்போ இதில் வந்து எவ்வளோ போட்டிருக்கு? மருத்துவர் வந்து 60% போட்டிருக்காரு. அதாவது முழங்கைக்கு கீழே கை கட்டானா 60, 65, 70ன்னு போடலாம்.
முழங்கைக்கு மேலே கட்டாச்சுன்னா 75க்கு மேலே தான் போடணும். ஆனால் இதில் எதுக்காக நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து 65, 70ன்னு உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா 75க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து எவ்வளோ உதவித்தொகைனா 2000 ரூபா உதவித்தொகை வரும். உங்களுக்கு இப்போ எவ்வளோ உதவித்தொகை வருது? 1500. இத்தனை வருஷமா நீங்கள் 1500 தான் வாங்கிட்டு இருக்கீங்க. அப்போ கொஞ்ச நாளாத்தே முதல் 1000 ரூபாய் வந்து 1000 ரூபா தான் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்காம போயிருக்கு. ஆமா, மாற்றுத்திறனாளி அலுவலகத்துல அவங்களுக்கு கம்மியா பர்சன்டேஜ் போடுறதுனால சட்டப்படி அவங்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய பணம் கூட சரியா சேர மாட்டேங்குது. அதோட மேலும் அந்த வீடியோல 2 கை துண்டிக்கப்பட்ட ஒருத்தருக்கு வந்து 2 வருஷம் வேலிட்டி அந்த கார்டுல போட்டிருப்பாங்க. பென்ஷன் பணத்தை மிச்சம் பிடிக்கிறது அவங்களோட எய்மா இருந்தா ஏன் இதோட நிறுத்துறீங்க? டெத் சர்டிபிகேட்டுக்கு வேலிடிட்டி ப்ரொவைட் பண்ணலாமே. சரி, என் ஹஸ்பண்ட் இறந்த பென்ஷன் நின்னு போயிடுச்சு. பாருங்க, டெத் சர்டிபிகேட்ல 5 years வேலிடிட்டி தான் போட்டிருக்கோம். நீங்க ஏன் வந்து புதுப்பிக்கல? சார், என் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு சார். மேடம், உங்களுக்கு அண்டர்டேக்கர்னா யாருன்னு தெரியுமா? அவருக்கு 7 உயிர். அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த மாதிரி உங்க புருஷனும் வரலாம் இல்லையா? நீங்க திருப்பி இதை வெரிஃபை பண்ணிட்டு வாங்க. இப்ப நல்ல விஷயம் என்னன்னா, சமீப காலத்துல அரசாங்கம் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த ப்ளூ கலர் புக் தான் எல்லாரும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப UDID கார்டு, யூனிக் டிசேபிலிட்டி ஐடி கார்டுன்னு ஒன்று ப்ரொவைட் பண்றாங்க. இதை கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. ஆனா இருந்தாலும் சென்ற வருஷம் ஹிந்து ஆர்டிகல் ஒரு டேட்டா பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள்ல 40% கம்மியா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த UDID கார்டே கொடுத்துருக்காங்க. அப்படியே இது கொடுக்கறதுலயும் 11 லட்சம் கார்டு வந்து இன்னும் பெண்டிங்ல இருக்கான். இதுல 60% 6 மாசத்துக்கு மேல பெண்டிங்ல இருக்கான். நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மாற்றுத்திறனாளிகள் அவர்களுடைய இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ல நடக்கிற பிரச்சனை ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும்னா, ரெஜிஸ்டர் ஆனவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறதும் மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்கு. கடந்த 2 வருஷத்துல 5 லட்சம் மாற்றுத்திறனாளிகள் இந்த பென்ஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா அது இப்போ வரைக்கும் ப்ராசஸ் பண்ணியே முடிக்கலையா. 2022 டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் ஆர்டிகல் படி ரெட் டேபிசம் அண்ட் இன்எஃபிஷியன்ட் ஃபண்ட் அலோகேஷன் மூலமா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணாலும் அதை கொண்டு போய் சேர்க்க முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. இதை யார் சொன்னாங்கன்னா, டிஃபரன்ட்லி ஏபிள்ட் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ரிட்டையர்ட் எக்ஸ் அபிஷியல் சொல்லியிருக்காங்க. இதனால ஏகப்பட்ட ரியல் லைஃப் கான்சிக்வன்சஸும் இருக்கு. இதுல INR அப்படின்ற மாற்றுத்திறனாளி ஒருத்தர் செப்டம்பர் 2020 அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா திருப்பி அக்டோபர் 2021 வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய அப்ளிகேஷன் பேப்பரே எங்களால பார்க்க முடியல அப்படின்னு டிபார்ட்மெண்ட்ல சொல்லிருக்காங்க. இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, உங்க பேசிக்கிட்டு இருந்த போது எதிர்த்தாப்புல இருந்த டீ கடைக்காரர் வந்து நீங்க வாழைக்கா பஜ்ஜிக்கெல்லாம் கொடுத்த பேப்பருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்றத புரிஞ்சுக்கணும் தான் நாங்க சொல்ல வரோம். இந்த சிஸ்டமேட்டிக் டிலேனால தான் INR அவர்களுடைய சன் ஃபைனல் இயர் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்தவங்க டிராப் அவுட் ஆயிட்டாங்க. இந்த குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக பல மாற்றுத்திறனாளிகள் பென்ஷனுக்கு எல்லாம் அப்ளை பண்ணி கூட மாசக்கணக்கா வருஷக்கணக்கா வெயிட் பண்ற ஒரு நிலைமை தான் பார்க்க முடியுது இந்த ஆர்டிகல்ல போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம். அரசாங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்குற இந்த மாச பென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் நினைக்கிறோம். 2020 வெளியிட்ட ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகள்ல 41% மல்டி டைமென்ஷனல் பூரா இருக்காங்க. இது மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் அதிக லெவல்ல இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த வீடியோல பேசுற மாற்றுத்திறனாளிகள் சங்கம்ல ஒருத்தர் கூட, இப்ப நீங்க 100 மாற்றுத்திறனாளிகள் பாக்குறீங்கன்னா அதுல 20ல இருந்து 30 பேர் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறது கூட ரொம்ப கஷ்டப்படுற சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சில மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் தான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கமா இருக்கும். சரி, அப்படியே பென்ஷன் ப்ரொவைட் பண்ணாலும் அது போதிய அளவுல இருக்கா அப்படின்றதும் ஒரு கேள்வியா நம்ம பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம், இந்திரா காந்தி நேஷனல் டிசபிலிட்டி பென்ஷன் ஸ்கீம்ல 2011 இருந்து அதே அமௌண்ட் தான் இன்ன வரைக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 300 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குற அமௌண்ட், மீதி 700 ரூபாய் ஸ்டேட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ டோட்டலா இந்த 1000 ரூபாய். 2 வருஷம் DT நெக்ஸ்ட்ல வந்த ஆர்டிகல் படி இந்த பென்ஷன்ல இருக்கிற பிரச்சனைகள்லாம் பத்தி ராஜ்யசபா MP கமலஹாசன் அவர்கள் கிட்ட கூட சொல்லியிருக்கோம். MP கமலஹாசன் அவர்கள் அவருடைய மேடன் ஸ்பீச்ல இத பத்தி பேசுவாரு. We have sent all the details கூட அந்த ஆர்டிகல்ல அவர் சொல்லியிருப்பாரு. ஆனா 4th February 2026ல MP கமலஹாசன் அவர்கள் கொடுத்த மேடன் ஸ்பீச்ல இத பத்தி ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்ல. அவர் பேசுறது என்ன பேசினாருன்னு கண்டிப்பா நீங்களே பார்த்திருப்பீங்க. இந்த வெளிநாட்டுல எல்லாம் அந்த நியூக்ளியர் பாம்பை டீகோட் பண்ணனும்னா அந்த கோட் டிசைஃபர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க. அவங்க எல்லாம் அந்த கோட் கண்டுபிடிச்சு டீகோட் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க அந்த டீம்ல இருந்து ஒரு 4 பேரை நாங்க வந்து கூப்பிட்டுருக்கோம். இவரோட இந்த ஸ்பீச்ல அவர் என்ன சொன்னாருன்றத டீகோட் பண்ணி சொல்லுங்கன்றதுக்கு இன்ன வரைக்கும் அவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே பிரச்சனைன்னு கூட இல்ல, சில நல்லதும் இருக்கு. தமிழ்நாட்டுல மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நலவாரியம் கூட இருக்கு. இதுல 10 வயசுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் போய் பதிஞ்சுக்கலாம். இந்த நலவாரியம் மூலமா மாநில அரசாங்கம் நிறைய பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க. கல்வி உதவி தொகை, கண்ணாடி போட வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தா 500 ரூபாய் பில் கொடுத்து அவங்க சப்சிடைஸ் பண்ணி கொடுப்பாங்க. மகப்பேறு உதவி தொகை கொடுக்குறாங்க. ஆனா நலவாரியம் மூலமா பெனிஃபிட்ஸ் கொடுத்தாலும் இதை மாற்றுத்திறனாளிகள் வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. ஏன்னு பாருங்க. அதே போல் வந்து மகப்பேறு உதவி இருக்குது. மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து மகப்பேறு அடைஞ்சாங்கன்னா அதுக்கான பணம் கொடுப்பாங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த நலவாரியத்தின் மூலியமாக பெறுவதில்லை. ஏன்னா ஒரு திட்டத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் பல திட்டங்கள் இருந்தாலும் ஒரு திட்டத்தில் பலன் அடைஞ்சோம்னா இன்னொரு திட்டத்தில் பலன் அடைய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை என்பது இருக்கு. ஆமா, மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத பென்ஷன் கொடுக்கறதுனால அவங்க குடும்பத்தில் இருக்கிற மகளிருக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படலையா. இதுக்கு மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தனியா ஒரு ஜியோ போட்டு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. இப்ப சிலருக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இது கரெக்டான ஒரு விஷயம் தானே, ஒரு இடத்துல பெனிஃபிட் வாங்கினா எப்படி இன்னொரு இடத்துல வாங்க முடியும் அப்படின்னு. முதல் விஷயம், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாசம் பென்ஷன் கிடைக்குது அப்படின்ற காரணத்தினால அவங்க வைஃபுக்கு வர வேண்டிய மகளிர் துறையை கேன்சல் பண்றது. உங்க மனைவியோட தங்கச்சி பர்த்டேக்கு போயிட்டு நீங்க டைமண்ட் நெக்லஸ் கிஃப்ட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய வைஃப் பார்த்துட்டு என்ன இது எனக்கே கொடுத்ததுல என் தங்கச்சிக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க, அதான் அவன் தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன்ல, அப்போ உனக்கு கொடுத்த மாதிரி தானே அர்த்தம்.
சோ அந்த லாஜிக் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். ரெண்டாவது, அவங்க எல்லா ஸ்கீம்ஸ் மூலமா வர பணம் எடுத்துக்கிட்டா அவங்க பெருமளவுல பணம் சேர்த்துற மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி வரும். ஆனா இது உண்மை கிடையாது. இப்ப மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப மாச பென்ஷன் அவங்க போராடுற மாதிரி 6000 ரூபாய் ஏத்தி கொடுத்தா கூட இது அவங்க சொகுசா வாழ்றதுக்கெல்லாம் ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. அவங்களுடைய ரெகுலர் எக்ஸ்பென்சஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிற ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு 4 பெனிஃபிட் சேர்த்து கொடுக்கறதுனால உடனே கூலி படத்துடைய கிளைமேக்ஸ்ல வர தாத்தா மாதிரி இருந்துருவாங்க, ஹெலிகாப்டர் வந்து இறங்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறதுலாம் நிஜத்துல நடக்காத விஷயம். அப்படி நினைக்கிறதே முதல்ல தப்பான மைண்ட் செட்னு நினைக்கிறோம். நம்ம அவங்க சந்திக்க பிரச்சனையில முக்கியமான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இவங்களுக்கான ப்ராப்பர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிடைக்கிறதும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. சென்ற வருஷம் நவம்பர் மாசம் ஒரு NGO வெளியிட்ட ஆய்வின்படி இந்தியாவில் இருக்கிற 80% மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த விதமான ஹெல்த் கவர் கொள்ளையுமே இல்லாம தான் இருக்காங்க. 53% பேர் அப்ளை பண்ணவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதுல 60% பேர் ரிஜெக்ட் ஆனவங்க ரீசன் கூட சொல்லலையா. அட்லீஸ்ட் அடுத்த வாட்டியாவது இன்சூரன்ஸ் பாலிசில இருந்து யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்றாங்கன்னா உங்களுக்கு சொல்றதுக்கு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருக்கல. சார் ஒரே ஒரு பாலிசி எடுத்துக்கோங்க சார், சார் ப்ளீஸ் சார், எனக்கு டிசேபிலிட்டி இருக்கு சார். அடுத்த காலருக்கு ஃபோன் பண்றேன். இதுல மோசமான விஷயம் என்னன்னா, ஆட்டிசம் இருக்கிறவங்க, இன்டெலெக்சுவல் டிசீசஸ், பிளட் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஹையஸ்ட் ரிஜெக்ஷன் ரேட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்காங்க. மத்திய அரசாங்கமே ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. இதுல வருஷத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் இந்த மாற்றுத்திறனாளிகளால அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனா இதுல என்ன முக்கியமான கேட்ச்னா, இது அவங்களுடைய டிசபிலிட்டி பேஸ்ட் கிடையாது, அவங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பேஸ்ட் தான் இந்த ஸ்கீம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதோட முக்கியமா 42% மாற்றுத்திறனாளிகளுக்கு இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்றதே தெரியாதான். இந்த ஆர்டிகல் அவங்க எழுப்புற முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் வந்து 70 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருக்குமே நீங்க ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் ஏன் நீங்க வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து பாக்குறீங்க? அவங்களுக்கும் 21 வகையான டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் நீங்க வந்து ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணலாம்ல. இதை பார்க்கும்போது மாற்றுத்திறனாளிகள் மேல அக்கறை காட்ட மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி நமக்கு திருப்பி வருது. ஓகே, சோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க, அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கிறது எவ்வளவு டிலே ஆகுது, பென்ஷன் அமௌண்ட் எவ்வளவு கம்மியா இருக்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அவங்க எப்படி ரிஜெக்ட் பண்றாங்க, முக்கியமா வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். இதை தாண்டி அவங்க ரெகுலர் லைஃப்லயும் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மதுரையில நடந்த UPSC எக்ஸாம் அப்ப மாற்றுத்திறனாளிகள் அவருடைய வீல் சேர், இந்த வாக்கிங் ஸ்டிக் இதெல்லாம் உள்ள கொண்டு வர அனுமதி கொடுக்கல. கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கட்டின 70% பில்டிங்ஸ் மாற்றுத்திறனாளிகள் பாத்ரூம் போறதுக்கு எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே ப்ரொவைட் பண்ணல. 2800 GCC பில்டிங்ஸ் ஆய்வு பண்ணும்போது அதுல வெறும் 860 பில்டிங்ஸ்ல மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் போறதுக்கான பாத்ரூம்ஸே கட்டியிருக்காங்க. அப்படியே கட்டியிருந்தாலும் அதுல இருக்கிற சைன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது வந்து மென் பாத்ரூம் போற சைனா, இது வந்து உமன் பாத்ரூம் போற சைனா, ஆனா மாற்றுத்திறனாளி சைன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ அவங்க எப்படி அடக்க முடியாம நிலைமையில இருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்க முடியும் நம்புறோம். ஆலந்தூர் நீதிமன்ற வளாகத்துல கூட மாற்றுத்திறனாளிகளுக்கான கட்டின பாத்ரூம் வந்து ஒரு ஸ்டாக் ரூமா தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. மேலும் சென்னை ரயில்வே ஸ்டேஷன்ல நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. யார்கிட்ட கேட்கணும் என்ன ஏதுன்னு எதுவுமே போடவே இல்லை. நார்மல் பர்சன் டாய்லெட் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு, டிசேபிள்டு பர்சன் டாய்லெட் ஃபுல்லாக லாக் பண்ணியிருக்கு. இருந்தால் ஒரு டிசேபிள்டு பர்சன் எப்படி வந்து அவங்க கழிவறைக்கு போவாங்க? பாத்ரூம் கட்டி கொடுத்ததை வந்து ஒரு குறையா சொல்லல, ஆனா அது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆக்சசிபிளா இல்லாத ஒரு சூழ்நிலையில அது கட்டி கொடுத்ததுல என்ன பயன் இருக்குன்னு தான் கேட்கிறோம். இன்ஜினியர் கிட்ட 4 மாடி வீடு பயங்கரமா கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கதவு வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா நீங்க வந்து என்ன பிரயோஜனம்? அப்புறம் சார் வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு, உள்ள வந்து பாருங்க சார் டோரை தான் 4 மணி நேரமா தேடிட்டு இருக்கேன், எந்த பக்கத்தையும் காட்டவே முடியல. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஃபெசிலிட்டிஸ் மோசமா இருக்கிறது பாத்ரூமுக்கு மட்டும் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டி பஸ் ஸ்டாப்ல மாற்றுத்திறனாளி ஆடிட்டர் ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் ஆடிட் பண்ணிட்டு இருந்தபோது இந்த ஹைட்ராலிக் லிஃப்ட் இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது மேல் ஃபங்க்ஷனாலே அவங்க கீழே விழுந்துட்டாங்களா. ஒரு ஆடிட்டர் வந்து படியேறி பார்க்கும்போது கீழே விழணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கம்பெனியோட நியாயமான உள் மனசுல இருக்கிற ஆசை. ஆனா மத்த கம்பெனில அது நடக்கிறது இல்ல. மாற்றுத்திறனாளி ஒருத்தர் ஆடிட் பண்ணும்போது தான் கீழே விழுற ஒரு சிச்சுவேஷன் தான் நம்ம பாக்குறோம். இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோட நீங்க பார்த்தது வெறும் ஒரு 10% பிரச்சனை கூட கிடையாதுன்னு தான் நினைக்கிறோம். சில சமயம் இல்லீகல் ஹோம்ஸ் நடத்தி அவங்க போலீஸ் ரைடு போகும்போது அங்க சொல்ற விஷயம்லாம் பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். சரி, இப்ப இதுக்கான தீர்வு என்ன? அரசாங்கம் புது திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய பெனிஃபிட்ஸ் கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அது ஏன் மாற்றுத்திறனாளிக்கு போய் சேர மாட்டேது? அதை வாங்குறதுக்கு அவங்க ஏன் இவ்வளவு சிரமப்படுறாங்க? இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இந்த கை கொடுக்கும் கையில ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பாங்க பாருங்க. தமிழ்நாடு அரசாங்கம் திரும்ப நாங்க என்ன சொல்றோம், ஒவ்வொரு புதிய திட்டத்தையும் பல்வேறு திட்டங்களை நீங்க அறிவிக்கிறீங்க. இந்த திட்டத்தினால பலனடையக்கூடிய மாற்றுத்திறனாளிகிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்துங்க, கருத்து கேளுங்க. பூரா நார்மல் பர்சன், மாநிலத்திலேருந்து மாவட்டம் வரைக்கும் எல்லாரும் மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்க பூரா நார்மல் பர்சன் தான், ஒரு மாற்றுத்திறனாளி கிடையாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு மாற்றுத்திறனாளி பற்றி புரிதல் இருக்கும்? மாற்றுத்திறனாளி இருந்தால் தானே ஒரு பார்வை மாற்றுத்திறனாளிக்கு தான் இன்னொரு பார்வை மாற்றுத்திறனாளியுடைய கஷ்டம் புரியும். ஒரு காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிக்கு இன்னொரு காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியுடைய பிரச்சனை புரியும். ஆமா, மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்துல மாற்றுத்திறனாளிகள் வேலை பார்த்தாலே அவங்களுக்கான கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியா ஹெல்ப் ப்ரொவைட் பண்ணுவாங்க.
இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டே ஆக்சுவலா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கட்டுப்பாடு கடியில் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அதனால தான் அவர் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாங்க ஒரு ஏஐ அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்திருக்கோம். இதை பார்த்தாது இனிமேல் மாற்றுத்திறனாளிகள் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் சால்வ் ஆகி அவங்களும் லைஃப்ல மேலும் மேலும் இன்னும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்க. என்ன உனக்கு அடிபட்டுச்சா? கவலைப்படாத, நான் உன்னை என் தோல்ல தூக்கிட்டு போறேன். உனக்கு இந்த அரசு துணையா இருக்கும். வணக்கம் மேடம், என் ஆடுக்கு மாற்றுத்திறனாளி வாரியத்தில் பதிவு பண்ணலான்னு வந்தேன். இங்கே ஆள் இல்லையா? ஆமா சார், நாங்க தொண்டு நிறுவன சிறப்பு பள்ளிகள்ல பணி செய்யற சிறப்பாசிரியர். எங்களை இங்க ஓசில வேலை பார்க்க வச்சிருக்காங்க. மேடம் ப்ளீஸ், என் ஆடுக்கு ஒரு யூடிஐடி கார்டு மட்டும் அப்ளை பண்ணி கொடுங்க. இந்தியால 40% கம்மியான மாற்றுத்திறனாளிகள் தான் யூடிஐடி கார்டு வச்சிருக்காங்க. இதுல 11 லட்சம் கார்டு 6 மாசத்துக்கு மேல பெண்டிங்ல இருக்கு. அப்ப 6 மாசம் கழிச்சு கார்டு வந்துருமா? கார்டு வரலாம், ஆனா பென்ஷன் வருமானு தெரியாது. பென்ஷன் வரதுக்கும் பலர் 6 மாசம் 1 வருஷம் வெயிட் பண்றாங்க. அப்பயாவது பென்ஷன் வருமா? வந்தாலும் அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். இங்க சில பென்ஷன் ஸ்கீம்ல 2011ல இருந்து அப்டேட் பண்ணல. அப்ப ஹெல்த் இன்சூரன்ஸ் 80% மேல பென்ஷன் இல்ல. கவர்மெண்ட் பென்ஷன் பதிவு பண்ணனும்னாலும் எகனாமிக் ஸ்டேட்டஸ் லோ ப்ரூவ் பண்ணணும். என் ஆடு பாத்ரூம் போகாத வழி இருக்கா? 70% அரசாங்க பில்டிங்ல பாத்ரூம் போக முடியாது. கட்டின ஃபெசிலிட்டிஸ் கூட ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்கு. என்ன கொடுமை சார் இது. ஆடுகளை மேய்ப்பவர் தனது தோளில் தூக்கி சுமந்து வருகிறார் என்றால் அந்த ஆடு நடக்க முடியாத நிலையில் இருக்கும் என்று எளிமையான விளக்கத்தை சொன்னவர் யார் தெரியுமா? நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்.